கண்மணி குடுத்த எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, பக்கா எவிடன்ஸா இருக்கு. கண்மணிக்கு எதிரா வந்து வாதாடுற வக்கீலோட மகனுக்கே வந்து மாட்டி விட்டுருக்காங்க. இது சொல்ல போனோம்னா, இது எல்லாமே ஒருத்தர மாட்டி விடணும்னா, அதுக்குன்னு ஒரு டீமே கேங்கா வேலை செய்றாங்க அப்படிங்கிறத வந்து எவிடன்ஸோட காட்டியிருக்காங்க. அதே மாரி வந்து அந்த எவிடன்ஸ்ல வந்து அந்த பொருள கொண்டு போய் போடுறவனும், கண்மணியோட சித்தப்பாவுக்கு அதே மாரி அவன் சாட்சி சொன்னவனும் ஒரே ஆளு தான். அவன கூப்பிட்டு விசாரிக்கும்போது, "ஆமா, எங்க டீம்ல தான் இந்த வேலைய நாங்க பண்ணுனோம். இது எல்லாமே வந்து எங்க பாஸ் சொல்லி தான் நான் செஞ்சேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றான். ஸோ எல்லாமே வந்து உண்மை தெரிஞ்சதுக்கு முன்னாடி வந்து இவர்ட்ட எந்த குற்றமும் இல்ல. இவர மாட்டி விடுறதுக்காண்டி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, கண்மணியோட சித்தப்பா வந்து அந்த கேஸ்லேருந்து விடுவிச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, நேரடியா போயி அந்த வில்லன்ட்டயே பேசுறாங்க. "நீ வந்து ஏதாச்சும் இறக்குமுறா பண்ணிறாத. ஏற்கனவே வந்து இந்த விஷயத்துல வந்து கண்மணி வந்து உன்னைய வந்து வசமா மாட்டி விட்டுட்டா. இப்ப போலீஸ் எல்லாம் உன்னைய தேடிக்கிட்டு இருக்கு. நீ மாட்டுனா என் பேர நீ சொல்லிருவ. ஸோ, அதனால நீ எந்த இடத்துலயும் மாட்டக்கூடாது. இடத்த காலி பண்ணிட்டு போயிரு" அப்படின்றாங்க. நான் வேணும்னா அந்த பிள்ளைய வேணா நான் வந்தா கொலை செஞ்சிடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. "அப்படியெல்லாம் நீ எதுவும் செஞ்சிடாத. ஏன்னா பிரச்சனை பெருசாயிரும். ஏன்னா இந்த கேஸ்ல நீ மாட்டுனா அடுத்து நான் தான் மாட்டுவேன்" அப்படின்ற மாரி சொல்லி வெண்ணிலா வந்து அவர வந்து தலைமறைவா இருக்க சொல்லி ஆர்டர் போட்டுறாங்க. அதையும் அவன் கேட்டுக்கிறான். ஸோ இப்போதைக்கு வந்து கண்மணிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருது. ஆனா எதிரிகள் வந்து கூட இருக்காங்க. அதிகமான பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்மணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதே இடத்துல வந்து ஜீவா அம்மா எல்லாருமே மன்னிப்பு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லங்க. உங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. இங்க வந்து ஏதாச்சும் ஒரு சிக்கல வந்து உண்டு பண்ணோம்னா, ஏதாச்சும் ஒண்ணு இப்படி தான் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க இந்த மாரி எத்தனையோ பேர் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நம்ம கண்டு தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்லிர்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா போய் சிக்கல்ல ஏம்மா மாட்டிக்கிற அப்படிங்கும்போது, தனியா அங்க பக்கத்திலேயே அன்பு இருக்காருல்ல அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிர்றாங்க. எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. அன்பு மட்டும் இல்ல கூட ஒரு டீமே போய் தான் இந்த வேலைய செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்போட அம்மா சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க. ஸோ, எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற